சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். கொஞ்ச நேரம் தூங்கிட்டோமா? எம்மா எம்மா வயிறு பசிக்குது, ஏதாவது திங்கிறதுக்கு இருந்தா கொண்டா. என்ன அணக்கத்தை காணல? அட ஆமா, இப்பதான் பஞ்சு கிழவி பாத்துட்டு வரேன்னு சொன்னா, அதுக்குள்ள நான் தூங்கிட்டு இருந்தேன். இன்னும் வரல போல இருக்க. அண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போய் கதவோட போயிருப்பாவோ. ஷப்பா, குஸ்பி இட்லி சுட்டது குறுக்கெல்லாம் வலிக்குது. அம்மா வீடுன்னா அம்மா வீடுதான். எப்ப வேணாலும் படுத்து தூங்கலாம், எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம். யாரு கேப்பா நம்மள? ராட்சசியால வந்து பிரச்சனை எங்க இருந்து வந்து சேர்ந்தாலமோ நமக்குன்னு வந்து உளுந்து கிடக்கா. இங்க இருந்து போகவும் மாட்டேக்கா. ஃபெவிகால் வச்சு ஒட்டின மாதிரிலாம் படுத்து கிடக்காங்கன்னு அவன் மட்டும் வந்து தொலைலன்னா இங்க இருந்து குழம்பு கூட்டுன்னு கொஞ்சம் எடுத்துட்டு போய் அப்படி இப்படி சமாளிச்சுக்கிடுவேன். எங்க வீட்டுல இந்த மனசு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. எப்படியோ தலையை ஆட்டிட்டு தின்னுட்டு இருப்பாரு. இவளை எப்படி வரட்டுன்னு தெரியலையே. ஒரு நேரத்துக்கு அவ்வளோக்குல தின்னுட்டுலாம் கிடக்கா. பாறாங்கல்ல கணக்க குஸ்பி இட்லி அவிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோக்குல பஞ்சு மிட்டாய் மாதிரி 10 தட்டு இட்லியும் அப்படியே படக்கு படக்கு முழுங்கி போட்டால. என்ன ஜென்மமா இவளுக்குலாம் சோறு வாங்கி தட்டி நம்மளால முடியாதுப்பா. கொஞ்ச நாள் பாப்பேன், அது போக்குல கடக்கட்டுன்னு அவரையும் போட்டு போட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டு வேணாம். சாம்பார்ல கொஞ்சம் குழச்சு குடிச்சனால கொஞ்சம் ஒரு காவயிறு போல நிறைஞ்சி முக்கா வயிறு சும்மா கிடக்க. அண்ணி நம்ம வீட்டுல என்ன செஞ்சிருக்கான்னு பாப்போம். அடுக்கலையில இருந்து வரக்கூடிய வாசத்தை பார்த்தாலே அம்புட்டு ருசியெல்லாம் இருக்கும் போல இருக்கு. போய் என்ன ஏதாவது பாப்போம். ஒரு கை பாத்துருவோம் இன்னைக்கு. எத்தனை நாள் கழிச்சு எங்க அம்மா வீட்டுல திங்கி விடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எங்க அண்ணி கையால செஞ்ச அடை இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவேன். சொல்லுங்க மாமை, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அடை தோசை அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? ஆமாடா செல்லம், எல்லா வேலையும் மாமா கிளீனா முடிச்சிட்டேன். அதெல்லாம் பார்த்தேன். எங்க மாமா நான் சும்மாவா? ஆத்துக்கு ஏத்த நல்ல புருஷன் உங்களை எல்லாரும் புகழ போறாங்க பாருங்க. எடி அது இருக்கட்டும், வாய் கிளிய பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் சாப்பிட்டு போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்னங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சவுண்ட்? உங்க தங்கச்சிக்காரி ஏதாவது இலக்கி கொடுத்தாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சீக்கிரம் வான்னா வாயேன். யோ மனசா, ஒரு அடை தோசையை கூட நிம்மதியா திங்கி விட மாட்டேங்கற. உமருக்கு உங்க தங்கச்சிக்கு என்ன வந்துச்சு? என்னத்துக்கு வா வாங்கேரு? எடி எங்க அம்மா வந்திருக்காடி. மாமியாரி ஏதோ சத்தமட்டமா இருந்துல. ஆமா, இப்ப எதுக்கு வாயை பளந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? உன் மாமியாரி வாயை பளந்துட்டு இருக்கத பார்க்கவே பயமா இருக்குக்கா. ஏக்க என்ன எதிர கிட்ட போய் பாருக்கா, வாயோட சீவ போயிட்டா. அப்பா நல்ல வேளை, பஞ்சு கிழவி போட்ட சத்தத்துல டக்குன்னு எல்லாரும் திரும்பிச்சாலும்ல. நல்ல வேளை, அதுக்குள்ள ஒரு நிமிஷத்துல நான் வெளியில சாடிட்டேன். நல்ல வேளை என் மருமகாரி பார்க்கல. இல்ல பாத்திருந்தா அவ்வளவுதான், எத்தேன் இருப்பவும் நான் செத்தேன். பரசலோடைய லேசு எட்டி பார்த்து அந்த பஞ்சு கிழவிக்கு கொஞ்சம் ஐடியாலாம் கொடுக்கணும். அப்பதான் பஞ்சு கிழவி கதை என்ன ஆகும்னு தெரியும். பாப்பு என்ன நடக்கு ஏது நடக்குன்னு. எம்மா 3 பேர் ஒண்ணு கூட்டிட்டாளுவல. வாயால வட சுடாத, எனக்கு என்னவா பேசாத. அப்படி இல்ல சின்ன, நான் நிறைய நாள்ல கேள்விப்பட்டிருக்கேன். வாயை பொளந்துட்டாவுன்னா வாயோட உசுறு பேருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாத்துக்கோ. அப்படின்னா என் மாமியாரிக்கு நான் சொல்லுதேன் தப்பா நினைச்சுக்கிடாதக்கா. பக்கத்துல போய் நின்னு லேச மூச்சு போதா வருதான்னு பாருக்கா. ஆத்தாடியா, ஆடாமா சேம கிடக்கு கிழவி. மெதுவா போக்கா போ. தள்ளாதடி, பயமா இருக்குடி. நீதான் தைரியமான ஆளாச்சா, போக்கா போ. கிளவி படுத்திருக்க போச பார்த்தா சுவாலியை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். நல்ல சத்தமா கொடுக்கா. பஞ்சர் ஆகாது, அது பழசாலியான ஆளாக்கும். ஏக்கா டாக்டர் எதுவும் கூப்பிடுமாக்கா? என்ன செய்ய தெரியல, கையை உடல காலு உடலையே. என் கடவுளே, இது நெசமா இருந்தா கூட நல்லா இருக்கும் போல இருக்க. அட பாவி புஷ்பாக்கா, ஓ மாமியா கிழவி எப்ப சாவான்னு காத்திருந்தியாப்போ? அப்படிலாம் நான் நினைக்கலடி. இருந்தாலும் ஒரு சின்ன நப்பாசதான் என்ன போட்டு பாடா படுத்தது பத்தியா, அதுக்காண்டிதான் நீ பார்க்க வேண்டி இருக்கு. என் மாமியா கிழவியும் தான் அப்பப்ப போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா. அதுல நான் உடனே அவளும் சாவணும்னு நினைப்பனா? அப்படி நினைப்பனாக்கா? அப்படி நினைக்க கூடாதுக்கா. உங்க கதையை பேசுனது புறவு இருக்கட்டும். கிளவி இருக்கா போயிட்டான்னு போய் பாருங்க பக்கத்துல. வசந்தி, நீ கொஞ்சம் லேசா எட்டி பாரு என் மாமியா கிட்ட போய். தாயை நீ சும்மா இரியமா, என்ன இழுத்து விட்டுட்டு போயிடாத. நான் வரலாம் அந்த ஆட்டத்துக்கு. அடுத்தல நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். என்ன போக சொல்ல போற அப்படிதானே? ஆமாட்டி, லேசாவே பாருட்டி. மூச்சு கீச்சு வாங்குதான்னு பாரு. நான் போக மாட்டேமா, ஆளை பாரு ஆளை. வா மாமியா நீ நாச்சி, நீ போய் பாரு, இல்லன்னா பேசாம இரு. எனக்கு இல்லாம இருக்கத பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. டாக்டர் கூப்பிடாண்டா, அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு. எங்க மாமியாரியே கூப்பிட்டுமா? கூப்பிட்டுனா டக்குன்னு வந்துரும் பாத்துக்கோங்க. எங்க மாமியாரு கையை பிடிச்சு பார்த்தாலே சொல்லி இருக்கா.
உன் மாமியக்காரி ஜோசியக்காரியாப்போ? நீ வேறக்கா காமெடி பண்ணிட்டு அடக்க. என் மாமிய கறி கையை பிடிச்சு பாத்துனா உசுறு இருக்கா இல்லையான்னு கூட சொல்லிருக்கா கரெக்டா. அப்ப சீக்கிரம் வர சொல்லிட்டு போன போடுடி. போன எதுக்கு போடணும்? எத்தேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா உடனே சாடி வந்து நிக்கும். மர்மா கூட்டுட்டா, இனி போகாம இருப்பனா? சரி போறா சொல்லி போக கூடாது, சந்தேகம் வந்துரும். முன் வசலோடி சாடி ஓடிரும். மர்மல வந்துட்டே. மர்மல பஞ்சு கிளவி போயிட்டாளா? என்னது பஞ்சு கிளவி போய் சேர்ந்துட்டா? இது வெளியே இருந்து வருது, இதுக்கு எப்படி தெரியும்? என்னடா இது? மர்மல என் உசுருக்கு உசுரான ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட் இல்லடா நான் இனிமே எப்படி இருப்பேன் மர்மல? எப்படி இருப்பேன்? விஷயத்தையே சொல்லல. கிளவி அதுக்குள்ள உருண்டு பிறண்டு அழுது மண்டைய உடைச்சிட்டு கிடக்கு. நிலைமை இப்படி ஆகணும். உனக்கு பொனல்லாம் வச்சு பால் ஊத்த அளவுக்கு ஆயிருக்க. எனக்கு யாருமே விஷயத்தை சொல்லலையே. நீ போயிட்டியா? எங்க போன? எப்படி போன? நம்மளே வாயை பழந்துட்டு கிடக்க. எவ்வளவு நேரம் இப்படி படுத்திருக்க முடியும்? வாய் வேற வலிச்சிட்டு இருக்கே. படுவா இது செல்லத்தாயால வந்த வெனல்லா. இப்ப நான் என் மருமகிட்ட மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான், தும்சம் பண்ணி விடுவாள. லட்சணத்துல வந்து கேட்க எங்க போனா எவ்வளவு போனேன்னு. நான் கதன குத்து கல்லாட்ட படுத்து கிடக்கேன். வாய் பேச போட முடியாம கிடக்கனே. படுவாவி அழகு மூஞ்சி கொஞ்சம் கூட வாடலையேக்கா. வாய் மட்டும் தான் பொழந்திருக்கு. அப்ப வாயோட தான் உசுறு போச்சா? என்ன மர்மல? என் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டா, நான் கிடந்து மண்டைய உடைச்சு கிடக்கேன். இப்ப என்ன உனக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப ஓவர் சீன் போடாதீங்க. பஞ்சு கிளவி செத்து போச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ செல்ல தாயி சிக்கிட்டியே உன் மர்மகிட்ட. இப்ப எப்படி தப்பிப்ப சொல்லு மர்மல. நீ தானே சொன்ன பஞ்சு கிளவி செத்து போச்சுன்னு. பாருங்க தே, மாமியாரா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். இதுவே இது நாத்துவா இருந்தா தூக்கி போட்டு வெளிவெளன்னு வெளுத்திருப்பேன். என்ன மர்மல மரியாதை இல்லாம பேசுத? பொய் புலிவினிக்கு என்ன மரியாதை? மர்மல அப்ப பஞ்சு கிளவி சாவலியா? சும்மா தான் படுத்திருக்கோ. கடவுளே இங்க எங்க இழுத்து விட்டு நாடகம் பாத்துறா போல இருக்குது செல்ல தாயி. இப்ப நம்ம என்ன செய்ய? வாயை மூடவா இல்ல அப்படியே இருக்கவா? என்ன பண்ணுங்க மாமியாரே? என் மாமியாரி ஒரு மாதிரி வாயை பொளந்தா சவுண்ட் கேட்டுச்சு. அதான் சீரியஸா இருக்காளா இல்ல போய் சேர்ந்திருப்பான்னு நினைக்கிற நேரம் சத்தம் கேட்கல பத்தில. அதுக்கு தான் உங்களை சின்ன பொண்ணு சத்தம் போட்டு கூப்பிட்டா. நீங்க கொஞ்சம் கையை பிடிச்சு பாருங்களா. நீங்க கையை பிடிச்சு பார்த்தா கரெக்டா சொல்லிடுவலாம்ல. மர்மல அப்ப அதுக்கு தான் என்ன கூப்பிட்டியோ? பின்ன வேற எதுக்கு கூப்பிட்டேன்? சீக்கிரம் கையை பிடிச்சு பார்த்து எடுத்து சொல்லுங்க என்ன ஏதுன்னு. இப்போ ஒரு நிமிஷம் மர்மல, டக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன். கையை பிடிக்க என்ன, மூஞ்ச பார்த்தாலே நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஏக்கா ஏக்கா என்ன தூங்கிட்டியா? நின்னுட்டே தூங்கிட்டு இருக்க. நல்ல ஒரு செய்தி வரட்டும்னு சொல்லிச்சு கண்ணை மூடிட்டு இருக்கேன். நல்ல செய்தி வந்தா டக்குன்னு கண்ணை திறப்பேன். சரியா? சீக்கிரம் சொல்லிட்டு உங்க மாமியார்ட்ட. புஷ்பாக்கா நீ சரியான ஆளா இருக்கிய. சும்மா உன் மாமியாரியை மேல அறுப்பதுல உனக்கு எவ்வளவு ஆனந்தம். சும்மா கட்டடி சீக்கிரம் உன் மாமியாரை பார்த்து சொல்லு. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தாண்ட டப்புன்னு அடிக்கி பாத்துக்கா. சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க தே. ரிசல்ட் என்னன்னு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியல. மர்மல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பார்த்து சொல்லிடுவேன். நான் சொல்ல போறேன். சரியா? நீ சொல்லினால என்னன்னு போ. நான் எப்ப வாயை மூட எவ்வளவு நேரம் வாயை திறந்துட்டு இருக்கேன். அப்பப்ப கொசு எல்லாம் வந்து வாய்க்குள்ள வந்து வாய் சத்தம் போட்டுட்டு போகுதுவா. ஏக்கா ஆனது ஆச்சு 5 நிமிஷம். இப்போ நான் ரிசல்ட் காண்டி காத்துட்டு இருக்க பிள்ளைகள் மாதிரி எல்லாரும் காத்து கிடக்காளுவா. உன் மருமலை பத்தியா கண்ணை மூடி வேண்டிக்கிட்டே இருக்கா உனக்கு உசுறு போகணும்னு. படுவாவி அப்படியா? சத்தம் போடாதக்கா, மெதுவா பாரு. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஓ மருமகளுக்கு பாசம் இல்லைன்னு தெரியுது. நான் மட்டும் எந்திரிச்சு வந்தேன்னா இன்னைக்கு நடக்குது வேற. அவ பம்பைய பின்னிருவேன். அக்கா அப்படி எதுவும் செஞ்சு போடாத, எல்லாம் நாசமா போயிரும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கக்கா. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க என்ன எல்லா கதையும் கந்தலாய போகுது. அரிச்சல தாயி நான் எப்ப வாயை மூடணும் சொல்லு. இப்ப சொன்ன உடனே நீ வாயை மூடிடலாம். நான் சொல்லுவேன் அந்த நேரத்துல நீ வாயை மூடு, கண்ணையும் மூடிடலாம். அரிச்சல தாயி சீக்கிரம் சொல்லு. கையை கொண்டா, கையை பிடிச்சாதானே தெரியும். இந்த மாமியா கிழவி என்ன செஞ்சிட்டு இருக்கு? அங்க போய் நின்னு மந்திரம் போட்டுட்டு இருக்கா. புஷ்பாக்கா நினைச்சது நடக்குமா நடக்காதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பக்கு அடிக்க சீக்கிரம் சொல்லுங்க தே. மர்மவள பஞ்சு கிழவி படுத்து தூங்கிட்டு தானே இருக்கு. பஞ்சு கிழவி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா மர்மவள. கண்ணு மட்டும் லேசா படக்கு அடிச்சி. புஷ்பா கவலைப்படாத, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்ணு லேசா துடிச்சிட்டு இருக்கு. அது 5 நிமிஷத்துல அடங்கிரும். சீக்கிரம் கண்ணு மூடுங்க தே. சீக்கிரம் கண்ணு மூடுங்க தே. அக்கா பாத்தியா உன் மருமகாரி அழுத மாதிரி கண்ணீரையும் விட்டுக்கிட்டு எப்ப கண்ணு மூடுவீங்க தேன்னு கேட்க பாத்தியா? அப்ப நீ எப்ப சாகுவேன்னு தானே காத்திருந்திருக்கா. செல்ல தாயி நீ சொன்னது எல்லாம் நெசந்தான் போல இருக்கு. அவளுக்கு என் மேல கூறு சொட்டு பாசம் கூட இல்லையே படுவாவி. நான் எப்ப கண்ணை மூடுவேன்னு காத்திருந்திருக்கா போல இருக்கே. அடக்கி வாசி அமைதியாயிரி. நீ இப்ப செத்த போனமாக்கோ. சரி இவ்வளவு நேரம் கண்ணு திறந்திருந்தது போதும். அப்படியே கண்ணை மூடு. என்னால முழுசா கண்ணை மூட முடியாத. இப்ப அந்த கண்ணாடியை போட்டு விடுதேன். அப்படியே கண்ணை மூடின மாதிரி அப்படியே ஆக்டிங் விட்டுரு. இப்ப கண்ணை மூடிட்டியா? இப்ப நான் முடிவாயிட்டே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. போய் சேர்ந்துட்டேளே. எங்க வர போய் சேர்ந்துருக்கியோ? கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துட்டேளா இல்ல திருப்பி
கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதா. மாமியா கறி செத்து போறான்னு சொன்னேன். இவ்வளவு அவசரமா அழுது அடிச்சுட்டு எங்க போறான்னு தெரியலையே. யாருங்க போவா? அந்த அண்ணனுக்கு போன் போடுறதுக்கு வாடுவாளா இருக்கும். இப்படி ஒரு மாமியா பாசமா? 4 மணி வா பாப்போம் என்ன ஏதுன்னு. புஷ்பாக்காவை நம்ம எல்லாம் தேத்தணும். எக்காவும் மாமியா போனா போறா. நாங்க இருக்கக்கா, உனக்கு கவலைப்படாதக்கா. அக்கா எல்லா கோஸ்டிலும் போயிட்டாளுவா. வா மர்மா என் மர்மா 4 மணி எல்லாம் எங்க சாடிச்சு போச்சுன்னு தெரியல. இல்ல தாயி என் மர்மா நம்பிட்டா போல இருக்க. அழுது அடிச்சுட்டு கிடக்கால பாம்போல இருக்கு, பாவமாவும் இருக்கு. ஆமாக்கா கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்து போல இருக்கு. என்ன மாதிரி அழுதா பத்தியாக்கா, கண்ணீர் குவு குவுன்னு சாடுது. இல்ல தாயி இந்த கையில இருக்க கெட்ட அவுத்துடா, இந்த புடலத்துக்கு தூர தீரி ஏறி சிறையா இருக்கும்மா. இன்னும் வாரேன்க்கா வாரேன்.